போன வாரம் வந்து 19ஆம் தேதி நீயா நானா ப்ரோக்ராமில் நடந்தது சுச்சுவேஷன் வந்து எங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? அதில் அவங்களாம் பொண்ணுங்களே கிடையாதுங்க. எனக்கு கேட்டால் அவங்களாம் பொண்ணுங்களே கிடையாது. சீரியஸாக இந்த காலத்து பசங்க கூட வந்து டவுரி எதுவுமே கேட்கறது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அப்பா அம்மாவை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவீங்களா? உங்களுக்கெல்லாம் எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாமல் இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை? அறிவு கட்ட ஜென்மமா நீங்களா? நீங்களாம் மனுஷன் தானே, இல்லை மிருக ஜென்மமா? என்னம்மா எனக்கெல்லாம் அப்படியே கொதிக்குதுங்க. இப்போ வரைக்கும் கொதிக்குது. அந்த ப்ரோக்ராம் முடிச்சு கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எங்களால் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல அந்த பொண்ணுங்க பேசுனது இன்ன வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் போட்டு பயங்கரமாக பொண்ணுங்களை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன். அங்கே கூட எங்களை இந்த ப்ரோக்ராமை வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிண்டல் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் ஒன்று கூட யாருமே இல்லை. பட் இருந்தாலும் வந்து நாங்களும் அந்த ப்ரோக்ராம்னால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரிங்க, ஏன் வந்து இப்படியெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க? விஜய் டிவி குரூப்ஸ் உங்ககிட்ட தான் கேட்குறோம். ஏன் இப்படி ஒரு ப்ரோக்ராம் எடுத்து எங்கள் மானத்தை வந்து வாங்கிட்டீங்க? சரிங்களா? எங்கள் மானம் அப்படியே கப்பில் ஏறிடுச்சுங்க. இது மாதிரி ப்ரோக்ராம் எடுத்து பொண்ணுங்களை தான் வந்து நீங்கள் கேவலப்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நீயா நானாக்கு இருக்கிற ஃபேன்ஸும் இந்த ப்ரோக்ராம்னால கெட்டுருங்க. சீரியஸாக சொல்கிறேன், கெட்டுரும். தயவு செய்து சொல்கிறேன், இனிமேல் இது மாதிரி ப்ரோக்ராம் எடுக்காதீங்க. நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் விஜய் டிவி குரூப்ஸ், ப்ளீஸ். ஏண்டி உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை? அறிவு கட்டு ஜென்மங்களா? நீங்களாம் என்ன ஜென்மமும் எனக்கு தெரியல. அவ்வளோ கெட்ட வார்த்தை வருது. அதனால தான் இப்படி திக்கி பயங்கரமாக எனக்கு வந்து கெட்ட வார்த்தையாக தோணுது. என்னால் பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஹர்ட் ஆகி இருக்கிறேன். சரியா? உங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு அப்படியே உங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப பாவம்டி. உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களெல்லாம் பெற்றுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வந்து கேவலப்பட்டிருப்பாங்க. உங்கள் அம்மா அப்பா போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பிள்ளைங்களா வந்து பிறந்து இப்போ வந்து இந்த ஜென்மத்தில் அவங்கள வந்து போட்டு உயிரை வாங்குறீங்க இல்லையா? கரெக்டா? ஒருத்தி வந்து கேட்குறா, 80 பவுன் வேணும், 80 பவுன் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவங்க அம்மா அப்பயே அழுகுறாங்க. எனக்கெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு அழுகையே வந்துருச்சுங்க. அவ்வளோ அழுகுறாங்க, அவ்வளோ அழுது சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அப்பயும் வந்து அடமண்ட்டாக வந்து எனக்கு 80 பவுன் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உனையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறா? உனையெல்லாம் அப்படியே கல்யாணம் பண்ணிக்க என்ன க்யூவில் நினைக்கிற? நீ அவ்வளோ பெரிய உலக அழகியா? அறிவு இல்லை? அறிவு கட்டு ஜென்மமே. உங்கள் அம்மா அழுதுச்சுல்ல? உங்கள் அம்மா அழுதப்பயே சரிம்மா உனக்கோசரம் நான் வந்து பண்ணுறேன், நான் வந்து ஒத்துக்கிறேம்மா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட உன்னால் சொல்ல முடியல. அவ்வளோ அடமண்ட்டாக இருக்கிற. உனக்கெல்லாம் தயவு செய்து சொல்கிறேன், கல்யாணமே ஆகக்கூடாது. இந்த விஜய் டிவி நீயா நானால போன வாரம் நடந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே கடவுள்கிட்ட தயவு செய்து நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகக்கூடாது. ஒவ்வொரு பசங்களோட வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல பொண்ணுங்க கிடைக்கணும். இது மாதிரி பொண்ணுங்க கிடைச்சதுன்னு வையன், அந்த பசங்களோட வாழ்க்கை தான் வேஸ்ட் ஆகும். நீயா நானா குரூப்ஸ் ப்ளீஸ் தயவு செய்து சொல்கிறேன், இனிமேல் இது மாதிரி வந்து பொண்ணுங்களை பற்றி எடுத்து எங்களை கேவலப்படுத்தாதீங்க. இது மாதிரி வேறு எந்த ப்ரோக்ராம்ஸாக இருந்தாலும் தயவு செய்து எடுக்காதீங்க. ப்ளீஸ் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் குரூப்ஸ், ப்ளீஸ் விஜய் டிவி குரூப்ஸ்.